ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது இறைவன் எப்படி இருப்பான், இறைவன் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே தாங்க இன்றைக்கும் புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் இறைவன் எப்படி இருப்பான், இறைவன் எந்த உருவத்தில் இருப்பான், இறைவன்னா யார், இறைவன்ன்ற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் சிந்தனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் அளவுக்கு மீறி போய்கிட்டு தான் இருக்க ஒழிய இறைவன் யாருன்னு அறிஞ்சவன் பார்த்தவங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். இதை நம்ம 18 சித்தர்களில் மகா சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லப்படுற சித்தர் அழகான ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பார். ஸோ அந்த பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, அதாவது நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. இந்த ஒரு 4 லைனில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இறைவனை பற்றி அழகாக நம்ம சிவவாக்கியர் சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது முதல் லைனில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னிங்கன்னா, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே. அதாவது ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு 4 பூக்களை தூவிட்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது லைனாக பார்த்தீங்கன்னா, சுற்றி மொனமொனன்னு சொல்கிற மந்திரம் ஏதடா அப்படின்னா, அதாவது அந்த சாமியை சுற்றி பொதுவாக நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியாப்பட்ட மந்திரம் ஏதடா அப்படின்னு சொல்கிறாரு. 3வது லைன் பார்த்தீங்கன்னா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்டு வச்ச கல் என்றைக்காவது திரும்ப பேசியிருக்கா. ஸோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னா இறைவன் உனக்குள்ளே இருக்கான், அது தெரியாமல் நீ வெளியே இருக்க கல்லுக்கிட்ட பேச முடியுமா. கடைசி லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு லைன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. இதுதாங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டி இருக்கு இல்லையா, அதாவது காய்கறியை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. இங்கே கறின்னு சொல்கிறதுனால நீங்கள் இதை அசைவம்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம சித்தர்கள் பொதுவாகவே எல்லாருமே பார்த்திங்கன்னா சைவ வழியில் இருந்தவங்க தான். அதாவது அந்த சட்டி அந்த காய்கறியை சமைக்கிறதுக்கு உதவுது. ஆனால் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அதோடைய ருசியை அந்த சட்டியால் உணர முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த மனிதனுடைய உடலாகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருக்க இறைவன் அறையிலனா அதோடைய அனுபவமும் அதோட சுவையும் நம்மளால் சுவைக்கவே முடியாது அப்படின்றத எளிமையாக சொல்லியிருக்காருங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.